கேட்டா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றான். யாருக்கே வேணும் உரிமை தொகை? யாருக்கே வேணும்? உங்க அப்பா கலைஞர் சாரா கடை திறந்து தமிழ்நாட்டுல 3 தலைமுறைகள் நாசப்படுத்திட்ட. கொள்ளடிக்கிறத தவிர திமுக தமிழ்நாட்டில் அவர் எதுவுமே செய்யலையா? இந்த வன்னிய சமுதாயத்தின் மீது வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே இந்த சமுதாயம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து இந்த 505 வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறது வெறும் 66 வாக்குறுதிகள் தான். 505ல வெறும் 66 தான். இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கு, தெளிவா இருக்கு. நான் போட்ட புத்தகம் தான். வைகோ அவர்கள் இருக்கின்றார்கள், செல்வ பெருந்தகை இருக்கின்றார்கள், திருமாவளவன் இருக்கின்றார், கொங்குல ஈஸ்வரன் இருக்கிறார். எவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க. யாராவது சமூக நீதி எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? திமுக எதுல முதலீடு செய்யறாங்க? நம்ம 1000 ரூபாய் வந்துருச்சா? 1000 ரூபாய் வந்துருச்சா? மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. கேட்டா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றான். யாருக்கே வேணும் உரிமை தொகை? யாருக்கே வேணும்? எங்களுக்கு வேண்டியது இங்க போற தண்ணிய, இங்க இருக்கிற ஏரி குளங்களை நிரப்புனா எங்க வீட்டுல 50 அடிக்கு ஏரி கிணத்துல தண்ணி வரும், 100 அடியில போர்ல தண்ணி வரும், நாங்க விவசாயம் பண்ணுவோம், குடிநீர் பிரச்சனை தீரும், நாங்க சுயமரியாதை வாழ்வோம். நாங்க நீ போற பிச்சைலாம் எனக்கு வேண்டாம். நீ கொடுக்கற 1000 ரூபாய் எங்க போதுமா? வீட்டுக்காரன் புடிங்கி மதியானம் டாஸ்மார்ல கொடுத்துறோம். என்ன நடக்கு? ஆனா கேட்டா இந்த மகளிர் உரிமை என்னையா உரிமை கொடுத்த இந்த பெண்களுக்கு? இவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? சாராய கடை திறந்து விட்டுட்ட ஒரு பக்கம், உங்க அப்பா தான் திறந்து விட்டாரு, கலைஞர் தான் திறந்து விட்டார் சாராய கடையை. உங்க அப்பா கலைஞர் சாராய கடை திறந்து தமிழ்நாட்டில் 3 தலைமுறைகள் நாசப்படுத்திட்ட. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. இப்ப நீ வந்த உடனே என்ன பண்ற? கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், மெத்தில் ஆம்பெட்டமின், LSD போன்ற போதைப் பொருட்கள், கொடூரமான கொடுமையான போதைப் பொருட்கள். இந்தியாவிலேயே அதிக போதைப் பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. வெட்கக்கேடு. இதனால இது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா மறுபடியும் நான் சொல்றேன், நான் முதலமைச்சரா இருந்தேன்னா அதிக முதலீடு எதுல நான் செய்வேன் தெரியுமா? நீர் திட்டங்கள், நீர் பாசன திட்டங்களை தான் அதிகமா முதலீடு செய்வேன். அது செய்தால்தான் உங்களுக்கு முன்னேற்றம், தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம். இது ஏதோ விவசாய பிரச்சனை மட்டும் கிடையாது. எல்லாம் நினைச்சிட்டாங்க நீர் மேலாண்மைனா விவசாயம். குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாய பிரச்சனையும் தீரும், எல்லா நெசவாளர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நீர் வேண்டும், வளர்ச்சி வரும். உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க வேலை இல்லைன்னா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறானுங்க. எங்கேயோ பெங்களூர்ல வேலை செய்யறான், கோயம்புத்தூர்ல வேலை செய்யறான், கேரளால வேலை செய்யறான், எங்கெங்கயோ போறான். இங்க வேலை கிடைச்சு இங்க தண்ணி இருந்ததுன்னா சுயமரியாதையுடன் வாழ்வானுங்க. இன்னைக்கு எல்லாமே நில முதலாளிகள். நிலம் வச்சிருக்கீங்க, நீங்க நிலம் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த நிலத்துல 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கீங்க. ஆனா அது தண்ணி இல்ல விவசாயம் பண்றது. அது தண்ணி கொடுத்தா நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் முதலாளி, சுயமரியாதை வாழ்வீங்க. அதுதான் வேணும் எங்களுக்கு. ஆனா அப்படி இருக்கு, செய்யறதுக்கு வழி இருக்கு. ஆனா இவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தல இல்ல, ஒண்ணுமே செய்யல. கொள்ளடிக்கிறத தவிர திமுக தமிழ்நாட்டில் அவர் எதுவுமே செய்யலையா? 4.5 ஆண்டுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்ததோ அப்படியே அதேதான். ஒரு சின்ன ஒரு துரும்பு, சின்ன ஒரு முன்னேற்றம், ஒரு கல்லூரி எதுவுமே கிடையாது இந்த பகுதியில். அதே இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே எழுங்கள் என்றால் புரட்சி செய்யுங்கள். சும்மா இருக்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க, புரட்சி செய்யுங்க. வாங்க, தெருவுக்கு வாங்க, கேளுங்க, கத்தி கேளுங்க. நான் இருக்கிறேன், உங்க கூட நான் இருக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் நான் முதலமைச்சர் பாக்குறப்போ நிச்சயமா நான் செய்யறேன், நிச்சயமா நான் வன்னியர்களுக்கு நான் 10% கொடுக்கிறேன், இடஒதுக்கீடு தனியா கொடுக்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்கிறார். சரி, அதை நம்பி நாங்களும் பார்த்தோம். திடீர்னு ஸ்டாலின் சொல்றாரு, என்னால கொடுக்க முடியாது, வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு என்னால கொடுக்க முடியாது. 3 வருஷமா நான் கொடுக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் 4வது ஆண்டுல என்னால முடியாது,
மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் என்னால முடியும்னு ஒரு பொய்யை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னை விட எவ்வளவு நாள் தெரியுமா ஆச்சு? உச்சநீதிமன்றம், இந்தியாவிலேயே உயர்ந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் வண்டிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்க, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 1312 நாட்கள் ஆகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இல்ல? 1312 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. என்னன்னு, நீ தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். நீ நேர்மையான முதலமைச்சரா இருந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நீ கொடுத்திருக்கணும். குறைஞ்சது ஒரு மாதத்துல நீ 30 நாள்ல நீ கொடுத்திருக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு மேல எந்த முறையீடும் கிடையாது, மேல்முறையீடு இல்ல. அவங்களே தீர்ப்பையே கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு போ. ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியும் வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த வன்னிய சமுதாயத்தின் மீது வன்மமாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே இந்த சமுதாயம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது என்று சூழ்ச்சி செய்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்து கொண்டிருக்கின்றார் வேண்டுமென்றே. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! அன்னைக்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த அன்னைக்கே நீ கொடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் 3 ஆண்டு காலம் அந்த பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பான். டிஎஸ்பி வேலையோ, டிஸ்ட்ரிக்ட் டெப்டி கலெக்டர் வேலையோ, என்னென்ன வேலை கிடைச்சிருக்கிறோம். எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, எவ்வளவு பேர் வேலை கிடைச்சிருக்கும். வேண்டுமென்று தீர்ப்பு வழங்கியும் கொடுக்க மறுக்கிறார் என்றால் தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குறப்போ நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் தூங்குறப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். எழுப்பி பாக்குறோம், நான் எழுந்துக்க மாட்டேன். எழுப்பிடுறோம், 4 மாசத்துல கிளம்பு, விரட்டி அடிக்கணும். 4 மாசம்தான், உறுதியா வர போறது இல்ல மறுபடியும். அதெல்லாம் நான் இந்த 100 நாள் நடைபயணம் போயிட்டு இருக்கேன்ல, போற இடத்துல எல்லாம் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. கோபத்தோடு இருக்கிறார்கள், மனநிலை ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பாக என் தாய்மார்கள், பெண்கள், தங்கைகள்லாம் கோபத்துல போற இடத்துல தான் கேட்பேன், என்னம்மா ஆட்சி எப்படி இருக்குமா? ஐயோ, சில பேர்லாம் துப்புறாங்க. இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கேன். இதுல என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இந்த 505 வாக்குறுதிகளில் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறது வெறும் 66 வாக்குறுதிகள் தான். 505ல வெறும் 66 தான். இந்த புத்தகத்துல எல்லாமே இருக்கு, தெளிவா இருக்கு. நான் போட்ட புத்தகம் தான். போன மாசம் வெளியிட்ட இந்த புத்தகம் ஆன்லைன்ல இருக்கு, படிக்கிறீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஏமாத்தி என்ன சொல்றாரு, நாங்க 98% நாங்க வேலையை முடிச்சிட்டோம், நாங்க சொன்னதை செஞ்சிட்டோம், இப்படியெல்லாம் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இதுல தெளிவா நான் போட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகள்ல வெறும் 66, கிட்டத்தட்ட 13 விழுக்காடு, 13% தான் அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், எல்லா நிதி இருந்தும், எல்லா சட்டம் இருந்தும், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். ஆனா முதலமைச்சர் எனக்கு அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து தமிழக மக்களே, தயவு செய்து மன்னிக்காதீர்கள், மறக்காதீர்கள், மன்னிக்காதீர்கள். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கும் உங்கள் பிள்ளைகள் வேலைக்கும் நீங்கள் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை, அவருடைய ஆட்சியை தூக்கி எறியுங்கள். அவர்கள் தகுதியற்றவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதை கேட்டுக்கிட்டு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க யாராவது வாயை திறக்கிறாங்களா? யாராவது வாயை திறந்திருக்காங்களா? அவங்களுக்கு என்ன கூட்டணி வேணும், சீட்டு வேணும், நோட்டு வேணும், அவ்வளவுதான். அப்படிதான் வைகோ அவர்கள் இருக்கின்றார்கள், செல்வ பெருந்தகை இருக்கின்றார்கள், திருமாவளவன் இருக்கின்றார், கொங்குல ஈஸ்வரன் இருக்கிறார். எவ்வளவு பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க. யாராவது சமூக நீதி எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? இதுக்கப்புறம் பேசுவாங்களா? இல்ல, பேசுறது இல்ல, பேச தெரியாது, பேச போறது கிடையாது.